இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சண்டை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இனிமேல் இந்த சண்டை வாரா கூட மாறலாம். ஏன்னா இன்னும் அபிஷியலா இது போரா ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் நம்ம இந்தியா கவர்மெண்ட் கொடுக்கல. இன்னும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் பாகிஸ்தான் ஆளுங்க நம்மளை தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு தான் ஒரு தாக்குதலை நம்ம ட்ரோனை வச்சு தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப பாகிஸ்தான் இனிமேல் ஏதாச்சும் நம்ம மேல போர் தொடங்கினா, நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏதாச்சும் போர்னு வந்துச்சுன்னா நம்ம தான் கண்டிப்பா வெற்றி பெறுவோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இதை நம்ம எப்படி உறுதிப்படுத்துறோம்னா, இப்ப நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, இந்த பாகிஸ்தான் நேத்து இன்னைக்குன்னு சண்டை போடலாம் நம்ம கிட்ட. நேத்து இன்னைக்குன்னு நம்ம பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வார் நடக்கல. 1947லயே ஃபர்ஸ்ட் எப்ப பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போச்சோ அப்பயே ஒரு போரை தொடங்கினாங்க. 1947 1948ல எங்களுக்கு காஷ்மீர் வேணும், காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு போரை தொடங்கினாங்க. அதுலயும் சரியான அடியை நம்ம இந்தியா ஆளுங்க கொடுத்தாங்க. அதுலயும் பாகிஸ்தான் மண்ணை கவிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் 1965ல திரும்பவும் எங்களுக்கு காஷ்மீர் வேணும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு போரை தொடங்கினாங்க. அதுலயும் நம்ம இந்தியா ஒரு பலமான அடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். அதுலயும் பாகிஸ்தான் தோற்று தான் போனாங்க. அதுக்கப்புறம் 1971ல ஆனா இந்த வாட்டி காஷ்மீர் சண்டை கிடையாது. இந்த வாட்டி இந்த பாகிஸ்தானுக்குள்ளேயே சண்டை. பாகிஸ்தான் ஆளுங்களை எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பேச்சுவார்த்தைக்கு தான் போனோம். நம்ம சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு தான் போனோம். அப்போ பாகிஸ்தான் ஆளுங்க நம்ம மேல தாக்குதலை ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு இந்தியா ஒரு சரமான பதிலடி கொடுத்தோம். அப்பதான் ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷா மாறுச்சு. வெஸ்ட் பாகிஸ்தான் இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தானா இருந்துச்சு. ரெண்டு நாடா அப்போ செப்பரேட் ஆச்சு, செப்பரேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1999ல கார்கில் வார், ஒரு மிகப்பெரிய கார்கில் வார் நடந்துச்சு. அந்த கார்கில் வார்லயும் பாகிஸ்தான் தோற்று தான் போனாங்க. இந்தியா தான் அந்த வார்லயும் நம்ம ஜெயிச்சோம். இந்த மாதிரி வார் எத்தனை வார் நடந்தாலும், இந்த மாதிரி எத்தனை போர்கள் நடந்திருந்தாலும் பாகிஸ்தான் தோற்று தான் போயிருக்காங்க. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மிலிட்டரி பேஸ், நம்ம இந்தியாவோட மிலிட்டரி பேஸாக இருக்கட்டும், ராணுவ படையாக இருக்கட்டும், நம்ம நாடா இருக்கட்டும், நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம். பாகிஸ்தானை கம்பேர் பண்ணா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம். அது பாகிஸ்தானுக்கு தெரியும். அதனாலதான் பாகிஸ்தான் எல்லா வார்லையும் எல்லா போர்லையும் தோத்து தான் போனாங்க. இப்ப திரும்பவும் பாகிஸ்தான் போர் தொடங்கணும்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் நம்ம இந்தியா நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் இந்த சண்டையும் வாரா மாறுச்சுன்னா, போரா மாறுச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் கண்டிப்பா வெற்றி. அதுல நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட மிலிட்டரி பேஸோட பவர், நம்மளோட மிலிட்டரி பவர்ல எந்த அளவுக்கு இருக்குது, பாகிஸ்தானோட மிலிட்டரி பவர் எந்த அளவுக்கு இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனல்ல நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஒன் டே கூட மிஸ் பண்ணாம எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்களும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவோம். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. Hello everyone, this is Yasser. Welcome to Yasser Speaks. ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா, நம்ம ராணுவ படை வீரர்கள், துப்பாக்கி தோட்டாக்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ராணுவ படை வீரர்கள் எவ்வளவு இருக்கிறோம், நம்ம இந்தியா கிட்ட, நம்ம இந்தியாக்குள்ள எவ்வளவு இருக்கிறோம், பாகிஸ்தான் கிட்ட எத்தனை ராணுவ படை வீரர்கள் இருக்காங்க, சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பைனேஷன்ல இருந்து நம்ம ஆரம்பம். அதுல பார்த்தோம்னா நம்ம பாகிஸ்தான் கூட கம்பேர் பண்ண தேவையில்லை. நம்ம உலகத்து கூட கம்பேர் பண்ணாலே நம்ம தான் வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட், செகண்ட் லார்ஜஸ்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ், மிலிட்டரி பேஸ், சோல்ஜர்ஸ் வச்சிருக்கிறோம். இதுல கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் 1.4 மில்லியன் சோல்ஜர்ஸ் ராணுவ படை வீரர் நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிறாங்க. அதே பேரலி நம்ம பாகிஸ்தான் கிட்ட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவங்க கிட்ட பாப்புலேஷனே கம்மி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறதுனால அவங்க கிட்ட மிலிட்டரி ஃபோர்ஸும் கம்மியா இருக்கு, சோல்ஜர்ஸும் அவங்க கிட்ட கம்மியா தான் இருக்காங்க. 5 லட்சம் சோல்ஜர்ஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க. மொத்தம் அந்த நாட்டுக்கு 5 லட்சம் சோல்ஜர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஆக்டிவ் மிலிட்டரிஸ் பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு அடுத்தது மேன் பவர். இதுக்கு அடுத்தது நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா, பட்ஜெட்டை பத்தி பார்க்கணும். நம்ம இந்தியா, எல்லா நாடுமே, நம்ம இந்தியன் கிடையாது, எல்லா நாடுமே இந்த மிலிட்டரிக்கா இருக்கட்டும், இந்த இதுக்கு ஆர்மிக்கா இருக்கட்டும், ஒரு பட்ஜெட்டை அலோகேட் பண்ணுவாங்க. இந்த கன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஆர்மிக்கு ட்ரெயின் பண்றதா இருக்கட்டும், ஆர்மி ஆளுங்க எடுக்கிறதா இருக்கட்டும், சோல்ஜர்ஸ் வளர்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இதுக்காண்டி ஒரு பட்ஜெட்டை எல்லா நாடுகளும் அலோகேட் பண்ணுவாங்க. அதுல எந்த அளவுக்கு பாகிஸ்தான் அலோகேட் பண்ணிருக்குது, எந்த அளவுக்கு இந்தியா அலோகேட் பண்ணிருக்குது நம்பர் வைஸ் நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்தியா $82 பில்லியன்
இந்த மிலிட்டரி ஃபோர்ஸுக்காக இருக்கட்டும், இந்த ஆர்மி ஃபோர்ஸுக்காக இருக்கட்டும், சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம பேரலி பாகிஸ்தானை கம்பேர் பண்ணோம்னா, பாகிஸ்தான் வந்து $10 பில்லியன் தான், $10 பில்லியன் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மிலிட்டரி ஃபோர்ஸுக்காக. இதை வந்து நம்ம இதுலேயும் உலகத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், யுஎஸ்ஏ, சைனா, இதுக்கு அடுத்தது நம்ம இந்தியா தான் எக்கச்சக்கமான காசு இந்த மிலிட்டரி ஃபோர்ஸுக்காக, டிஃபென்ஸ் சிஸ்டம்காக, பாதுகாப்புக்காக, ஆர்மி ஃபோர்ஸுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு அடுத்ததான் ஒரு முக்கியமான ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோர்ஸ் நினைச்சிச்சுன்னா ஒரு செகண்ட், ஒரு மினிட் போதும் நம்ம ஒரு நாட்டு மேலே போர் தொடங்குறதுக்கு. ஒரு செகண்ட்ல இப்போ நாட்டு மேலே போர் தொடங்கணுமா சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு போரை தொடங்கிறவங்க, அதுதான் ஏர்ஃபோர்ஸ். இந்த ஏர்ஃபோர்ஸ் பவர் வந்து இந்தியா கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்தியா கிட்ட 2700 ஏர்கிராஃப்ட், ரஃபேல்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் சேர்த்து சொல்றேன், 2700 ஏர்கிராஃப்ட்ஸ் வச்சிருக்கோம் நம்ம இந்தியா. அதே நம்ம பாகிஸ்தான் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 1400 ஏர்கிராஃப்ட்ஸ் தான் பாகிஸ்தான் வச்சிருக்காங்க. அதுலயும் வந்து பாகிஸ்தான் பாதிக்கு பாதி தான் வச்சிருக்காங்க இந்த ஏர்ஃபோர்ஸ் சிஸ்டத்தில். அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா நேவல் ஸ்ட்ரென்த். இதுக்கு வந்து நம்ம பாகிஸ்தானோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா, நம்ம கிட்ட 2 மிகப்பெரிய ஒரு போர் கப்பல் இருக்கு. ஒரு போர் கப்பல் வந்து ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இன்னொரு போர் கப்பல் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த். இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் தான் நம்ம கராச்சி போர்ட்டு கிட்ட போய் இப்போ நிப்பாட்டிக்கிறோம். நம்ம வந்து வார்னிங் கொடுக்குற விதமா, ஒரு சிக்னல் கொடுக்குற விதமா, நீ திருப்பி அடிச்சனா நாங்கள் அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சிக்னல் கொடுக்குற விதமா சிம்பாலிக்கா சொல்லிட்டு இந்த கராச்சி போர்ட்டு கிட்ட போய் நிப்பாட்டி இருக்கோம். இதுக்கு அடுத்தது நம்ம கிட்ட 16 சப்மரைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 அசெட்ஸ், இந்த கடல் படையில வந்து 300 அசெட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, இந்தியா கிட்ட இருக்குது. அதே நம்ம பாகிஸ்தான் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 8 சப்மரைன்ஸ் இருக்குது. அண்ட் ஓவரால் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அவங்க கிட்ட ஒரு 100 அசெட்ஸ் தான் இருக்கும். இந்த கடல் படையில வந்து ஒரு 100 அசெட்ஸ் தான் அவங்க வச்சிருப்பாங்க. நம்ம இந்தியா கிட்ட 300 இருக்குது, பிளஸ் 16 சப்மரைன் இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மொத்த அசெட்ஸ்ல வந்து பாதிக்கு பாதி அளவு கூட இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களோட இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, இந்த கடல் படையா இருக்கட்டும், இவங்களோட மொத்த டிஃபென்ஸ் சிஸ்டமே சப்போர்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா சைனா தான் இவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வர்றதுதான் இந்த மிசைல் நியூக்ளியர் பவர் கம்பேரிசன். நம்ம கிட்ட எத்தனை மிசைல்ஸ் இருக்குது, இந்தியா கிட்ட நியூக்ளியர் பவர் எவ்வளவு இருக்குது, எத்தனை மிசைல்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம், அதே டைம்ல பாகிஸ்தான் கிட்ட எத்தனை மிசைல்ஸ் இருக்குது, எவ்வளவு நியூக்ளியர் பவர் வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், இன்டர்நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு ப்ராப்பரான அக்யூரேட்டான எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கல. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மிசைல்ஸ், எத்தனை மிசைல்ஸ் இருக்குது, என்னென்ன மிசைல்ஸ் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை பத்தி மட்டும் பார்ப்போம். நம்ம இந்தியா கிட்ட வந்து அக்னி 1 and 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிசைல் இருக்குது. இந்த மிசைலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது நியூக்ளியர் பாம்பு தூக்கும், கேரி பண்ணிட்டு போவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து ஒரு டார்கெட் வந்து 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டார்கெட்டை அக்யூரேட்டா போய் தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்னியாகுமரியில இருந்து லான்ச் பண்ணா கூட பாகிஸ்தான்ல போய் இந்த இது ஏவுகணை, இந்த மிசைல போய் விழுந்துரும். இந்த மிசைல் வந்து கரெக்டா அக்யூரேட்டா நம்ம ஒரு டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறோம்னா அது போய் அடிச்சிடும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கிட்ட பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிசைல் இருக்குது. இந்த மிசைல் வந்து நம்ம ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டு வச்சிருக்கோம், அந்த டார்கெட்டை மிஸ் பண்ணாம கரெக்டா கச்சிதமா அடிச்சு தூக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரஜினிகாந்த் சார் சொல்ற டைலாக் கூட சொல்லலாம், குறி வச்சா எற விழுகணும் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி குறி வச்சிருச்சுன்னா கண்டிப்பா அங்க எற விழுந்துடும் இந்த மிசைலை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா. இதுக்கப்புறம் பாகிஸ்தான் கிட்ட நம்ம கம்பேர் பண்ணோம்னா இதுக்கு அவங்க என்னென்ன மிசைல் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட ஹத்ஃப் 1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிசைல் இருக்குது. அதுக்கப்புறம் கசன்வை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிசைல், அதுக்கப்புறம் ஷாஹின் 1, ஷாஹின் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிசைல். இந்த மாதிரி ஏகப்பட்ட மிசைல்ஸ் அவங்களும் வச்சிருக்காங்க. இந்த மிசைல்ஸோட ரேஞ்ச், மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா 70 கிலோமீட்டர்ல இருந்து 2700 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய டார்கெட்டை மட்டும் தான் இது தாக்கும். நம்ம கிட்ட இந்த அக்னி 1 and 2 வந்து 5000 கிலோமீட்டர், இவங்களோட பாதி அதிகமா இருக்கக்கூடிய டார்கெட்டை அசால்ட்டா போய் தாக்கக்கூடிய மிசைல் நம்ம வச்சிருக்கோம். இதுலயும் வந்து நம்ம இந்தியா தான் டாப்ல இருக்கிறோம், அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு மிசைல்ஸ் இல்லை. இதுக்கு அடுத்தது குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ். குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ்னா ஒரு நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற நாடுகள் வந்து கூட வந்து நிற்கும், அதுதான் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. அந்த குளோபல் இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்ம தான் டாப்ல இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம கூட வந்து ஜப்பான் நிற்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு சொல்கிறேன், இந்த பிரச்சனைக்கு வந்து ஜப்பான் நம்ம கூட தான் இருக்குது. போன 2 நாளைக்கு முன்னாடி தான் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து நம்ம 2 பேரும், நம்ம 2 நாடும் ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணிக்கிட்டோம், டீலை சைன் பண்ணிக்கிட்டோம். அந்த டீலில் என்ன இருக்குன்னா, ஈரானுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நாங்கள் இந்தியா வந்து நிற்போம், அதே மாதிரி இந்தியாவுக்கு எதனா பிரச்சனைனா ஈரான் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீலை கூட சைன் பண்ணிட்டோம். இப்போ ஈரானும் நம்ம கூட தான் இருக்குது. ஏது நான் ஈரான் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், ப்ரீஃபாக சொல்கிறேன்னா, பிகாஸ்
பிகாஸ் ஈரான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஏதாச்சும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை ஈரான் தான் போய் கூட நிக்கும். ஆனா ஈரானே இப்ப நம்ம பக்கம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான், அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காலாம் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க. நாங்க இந்தியா கூட தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரஷ்யாவோட புட்டின் எல்லாம் என்ன சொன்னாருன்னா, ஏதாச்சும் மிசைல் வேணுமா, சோல்ஜர்ஸ் வேணுமா, நான் அனுப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த அளவுக்கு நம்மளோட குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எதனால நல்லா இருக்குன்னா, அந்த அளவுக்கு ஒரு நட்புறவை நம்ம வந்து இந்தியா வந்து மற்ற நாடுகளோட வச்சிருக்கிறோம். அதே பாகிஸ்தான் கூட போய் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எல்லா நாடுகளும் கூட சண்டை தான் இவனுங்க. ஸோ இவங்க கிட்ட அந்த அளவுக்கு குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. இவங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு யாரும் வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சைனா வரும். அது இந்த சண்டைக்கு வருதான்னு தெரியல. ஆனால் பெரும்பாலும் எல்லா சண்டைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, பாகிஸ்தான் பிரச்சனைனா சண்டை வைக்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த சைனா தான் வரும். அதுக்கப்புறம் வந்து துருக்கி வருவாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் நாடுகள்லாம் இருப்பாங்களா, அந்த நாடுகள்லாம் வருவாங்க. ஆனால் இந்த டைம்ல முஸ்லீம் நாடுகள் யாரும் போகல, எல்லாருமே நம்ம இந்தியா பக்கம் தான் நிற்கிறாங்க. இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து இந்தியா தான் டாப்ல இருக்குது. எக்கனாமிலையும் இந்தியாவில் தான் டாப்ல இருக்குது. இந்த மாதிரி ராணுவ பட வீரர்களாக இருக்கட்டும், மேன் பவராக இருக்கட்டும், குளோபல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்தியா தான் டாப்ல இருக்குது. நம்ம கிட்ட தான் ஒரு அதிக படம் வச்சிருக்கோம். நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதே நம்ம பாகிஸ்தானை பற்றி பார்த்தோம்னா நம்மளை கம்பேர் பண்ணால் பாகிஸ்தான் வீக்காக தான் இருக்கிறாங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கு தெரியாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு தெரியும். ஆனால் அவங்களோட அந்த வெறி எப்படியாச்சும் இந்தியா வந்து அழிச்சே தீரணும்டா, இந்தியாவோட அமைதியை வந்து எப்படியாச்சும் அழிச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த வெறி வந்து அவங்கள தூங்க விட மாட்டேங்குது. எப்படியாச்சும் ஒரு சண்டையை போட்டுணும், எப்படியாச்சும் அவங்களோட மக்களை அழிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சண்டையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் போரை வந்து நம்ம தொடங்கல. நம்ம வந்து வார்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிக்ளரேஷன் பண்ணல. நம்ம வந்து இன்னும் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்பதான் சின்ன சின்ன அடிகள் நம்ம திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த காஷ்மீர்ல வந்து ட்ரோன் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ட்ரோனை வந்து நம்ம தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் போய் கராச்சியில போய் நின்றுக்குது, கராச்சி போர்ட்ல நின்றுக்குது. நீங்க போர் தொடங்கலாம் நாங்களும் திருப்பி அடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிம்பாலிக்கா சொல்ற விதமா தான் நம்ம போய் நிப்பாட்டி இருக்கணும். இன்னும் வந்து போரை நம்ம தொடங்கல. ஆனா அவங்க அடி மேல அடி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்க அடி மேல அடி அடிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம வந்து எத்தனை நாள் அடி வாங்கிட்டு இருக்குது, நம்ம திருப்பி கண்டிப்பா தாக்கிதான் ஆகணும். இது வந்து ஒரு போரா மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எதனால இந்த அளவுக்கு போரை வந்து வேணாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, பிகாஸ் போர்னு ஒண்ணு ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா நம்ம ராணுவ பட வீரர்களா இருக்கட்டும், அவங்களோட ராணுவ பட வீரர்களா இருக்கட்டும், உயிர் சேதாரம் வந்து நிறைய அதிகரிக்கும். அதை வந்து இந்தியா என்னைக்குமே விரும்பல. எப்போதுமே இந்தியா விரும்பாது. இந்த மாதிரி வெறி பிடிச்ச இந்த ஜந்துக்கள் நம்ம இந்தியா ஆளுங்க கிடையாது, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம போர் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அவங்க விடுற மாதிரி தெரியல. நாளைக்கு இந்த சண்டை வந்து போரா மாறுச்சுன்னா அந்த போர்ல வெற்றி பெற போறது யாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது பாகிஸ்தான் உள்பட அவங்களுக்கும் தெரியும். யார்தான் ஜெயிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த ஊர் மக்களே இப்போ வந்து பாகிஸ்தான் ஆளுங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கனால இந்தியா கூட தொடர்ந்து போரெல்லாம் போட முடியாது, சண்டை போட முடியாது, எங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஸோ தயவு செஞ்சு இந்தியா போரை தொடங்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்தியா கவர்மெண்ட் கிட்ட ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் இந்தியா இன்னும் போர் தொடங்காம இருக்குது. போரை வந்து இந்த வார்னு டிக்ளரேஷன் கொடுக்காம இருக்குது. ஐ எம் ப்ரவுட் டு பி இந்தியன். ஜெய்ஹிந்த். இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். டில் தென் டேக் கேர். பை.